காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. எண்ணற்ற கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படி பக்த நாமதேவருடைய கதையிலே ஒரு பாகவத ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். பொருளை விட பகவானுடைய அருள் மிகவும் நமக்கு தேவை, அது ஒன்றே நமது லட்சியமாக கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியான உண்மையை உணர்த்துவதற்காக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கும். பக்த நாமதேவருடைய நண்பர் நாமதேவருடைய வீட்டிற்கு எதிர் வீட்டிலே வசித்து வந்தவர். பண்டரிபுரத்திலே பாண்டுரங்க பஜனை செய்வதில் ஈடு இணையற்ற இரு பக்தர்கள் இவர்கள். பக்த நாமதேவரும் அவருடைய நண்பரான பாகவதர் ஒருவர். இருவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலே கிளம்பி சென்று விடுவார்கள் பண்டரிபுரத்திற்கு. அங்கே பாண்டுரங்க விட்டலனுடைய அருமையான தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பையை கொண்டு போவார்கள், தோளிலே மாட்டிக்கொண்டு யாசகம் பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேருவார்கள். அதை கொண்டு மளிகை பொருட்கள் வாங்கி அதை உணவாக சமைத்து இறைவனுக்கு நைவேத்தியமாக படைத்துவிட்டு பின்பு அவர்கள் சாப்பிடுவார்கள். இது அவர்களுடைய வழக்கம். ஆனா இந்த பாகவதருக்கு இந்த வாழ்க்கை சலித்து போயிற்று. எப்பொழுது பார்த்தாலும் யாசகம் பெற்றுக்கொண்டு நாம் உயிர் வாழ வேண்டுமா? ஏன்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க பெரியவங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அல்லவா? பொருள் இல்லை என்றால் யாராவது மதிப்பார்களா? செல்வம் தானே பெரிது. நாம ஏன் பண்டரிநாதனை ஸ்மரணை செய்து கொண்டிருக்க வேண்டும்? நாம மகாலட்சுமி தாயாரை வேண்டினால் நமக்கு வேண்டிய நிதியம் கிடைத்து விடும் அல்லவா? ஏன்னா என்னன்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமி தாயாரை பிராட்டியார்னு சொல்லுவாங்க இல்லையா? தனத்திற்கு சொந்தமான தெய்வம் அல்லவா? அவர்களை நாம் துதித்து தொழுதால் நமக்கு தேவையான செல்வம் கிடைத்து விடும் அல்லவா? இப்படிப்பட்ட எண்ணம் இந்த பாகவதற்கு. அவர் என்ன பண்றாருன்னா, எத்தனையோ வேத நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதையெல்லாம் கடைபிடித்து மகாலட்சுமி தாயாரை வேண்டி துதித்து, அந்த மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக விளங்குகின்ற ருக்மிணி பிராட்டியை ரொம்பவும் ஸ்மரணை செய்து துதித்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மகாலட்சுமி தாயாரை அவர் குளிர செய்து விட்டாராம் மனதை. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் பிரசன்னமாகி சொல்றாங்களாம், அன்பனே எதன் பொருட்டு என்னை அப்படி துதித்தாயா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாராம் அந்த பாகவதர், அம்மா எனக்கு இறைவனை துதிப்பதற்கு கூட உடம்பிலே வலுவு வேண்டும் அல்லவா, சக்தி வேண்டும் அல்லவா? சாப்பிடாமல் எப்படி நான் பகவானை ஸ்மரணை செய்ய முடியும்? ஏன்னா பசி கொடிது அல்லவா? என்னால எப்படி இறைவனை தொழ முடியும்? எனக்கு நிறைய செல்வம் வேண்டும், அதற்கான வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது ருக்மிணி பிராட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா, அருமையான ஒரு கல்லை கொடுக்கின்றார்கள். அது சாதாரண கல் கிடையாது, அதனுடைய பெயர் பரிசவேதி கல் என்று சொல்வார்கள். அதை கொண்டு எந்த இரும்பை நீங்கள் தொட்டாலும் அது பொன்னாக மாறிவிடும். அப்புறம் நாம வளத்திற்கு கேட்பானேன், எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் பொருள் பெற்று செல்லலாம் அல்லவா? இவருக்கா ரொம்பவும் சந்தோஷமா போயிட்டது. ஏன்னா நாம என்னன்னு நினைச்சு வேண்டணும் மகாலட்சுமி தாயாரிடம்? நமக்கு வேண்டிய செல்வம் வேண்டும் என்று தானே நாம் வேண்டி கேட்டுக்கொண்டோம். அதை கொடுத்து விட்டார்கள் அல்லவா மகாலட்சுமி தாயார். இவருக்கா சொல்ல முடியாத சந்தோஷம், ஆனந்தத்தின் மிகுதிக்கே போய்விட்டார். அவர் என்ன பண்றாரு பாருங்க, யாருக்கிட்டையும் வெளியில சொல்லலை. ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, யாருக்குத்தான் ஆசை இருக்காது பொருள் மேல? அப்பா எனக்கு கொஞ்சம் கூடியன் அப்படிதானே கேட்பாங்க. இவர் என்ன பண்றாரு, ரகசியமாக வைத்திருக்கின்றார். இந்த பாகவதருடைய மனைவியினுடைய பெயர் கமலஜா. இந்த அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம சொன்னோம் இல்லையா, எதிர்த்த வீட்டிலே நாமதேவர் இருக்காரு, அவருடைய மனைவியும் பாகவதருடைய மனைவியும் தோழிகள். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, விடியற்காலை வேலையில எழுந்திருந்து சந்திரபாகா நதியிலே நீராடி விட்டு வருவார்களாம். பரிச பாகவதனுடைய மனைவியினுடைய பெயர் கமலஜா. இவங்க என்ன பண்றாங்க, இந்த விஷயம் அவர்களுக்கு தெரியும். தன்னுடைய கணவர் மகாலட்சுமி தாயாரை மிகவும் வேண்டி தொழுது இந்த ஸ்பரிசவேதி கல்லை பெற்றிருக்கின்றார் என்ற செய்தி அவங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய இரும்பு சாமான்கள் மீது இந்த ஸ்பரிசவேதி கல்லை வைப்பார்களாம், அது உடனே தங்கமாக மாறிவிடும். அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இவங்க நகைக்கடையிலே கொடுத்து வேண்டிய மட்டும் பணத்தை பெற்றுக்கொண்டு ரொம்பவும்
தாராளமாக செலவு செய்து படோடபமாக வாழத் தொடங்கி விட்டார்களாம். இந்த விஷயம் நாமதேவருடைய மனைவிக்கோ நாமதேவருக்கோ தெரியாது. அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு இறைவன் ஒருவன் தான் மிகப்பெரிய சொத்து. பண்டரிநாதன் தான் அவருடைய இஷ்ட தெய்வம். நாமதேவருக்கு அவர் என்ன பண்ணுவாரு? விடியற்கால வேலையில எழுந்திருந்து பண்டரிபுரத்துக்கு போயிட்டு கிருஷ்ணனை தியானம் செய்வார். அவர் ஒரு நாள் கூப்பிடுறாராம் எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய பாகவதரை. ஐயா வாரம் நாம 2 பேரும் சேர்ந்து யாசகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றாரு பாகவதர்? ஏன்னா அவர் தான் இப்போ பணக்காரர் ஆகிவிட்டார் அல்லவா, மிகுந்த செல்வந்தர் ஆகிவிட்டார். அப்பா அதெல்லாம் நீயே போயிட்டு வா, என்னை எல்லாம் கூப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டாராம் திட்டமாக. இவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவருக்கு என்ன நினைப்புன்னா, என்னுடைய தெய்வம் பண்டரிபுரத்திலே அமர்ந்து நின்று கொண்டிருக்கின்ற பண்டரிநாதன், அவனை தொழுவதே என்னுடைய வேலை அப்படின்ற ஒரு திடமான முடிவு அவருக்கு. அவர் என்ன பண்றாரு? யாரு வந்தாலும் வரலைன்னாலும் அவரு கிளம்பி போயிடுவாரு. மத்தியான வேலையிலே ஒரு பூஜை செய்வார்கள். அதை முடித்து விட்டுத்தான் வீட்டிற்கு வருவது அவருடைய வழக்கம். ஆனா இந்த நாமதேவருடைய மனைவி பார்க்கின்றாள். சந்திரபாகா நதிக்கு நீராட வருகின்றாள் பரிசபாகவதனுடைய மனைவி கமலஜா. அப்ப கேட்கின்றாளாம், அம்மா இது என்ன புதுசாக இருக்கின்றது, உன்னுடைய புடவையெல்லாம் இவ்வளவு அதிகமான செலவு செய்து வாங்கினார் போல தோன்றுகிறது, எவ்வளவு அழகான நகைகள்லாம் அணிந்திருக்கின்றார், இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது இவ எவ்வளவோ எச்சரித்திருந்தார் பரிசபாகவதர். யாரிடமும் சொல்லக்கூடாது என்று 100 முறை சொல்லி அனுப்பியிருந்தார். ஆனால் பெண்கள் தானே, அவர்கள் ரகசியத்தை காப்பாற்ற மாட்டார்கள். இந்த அம்மா சொல்லிடுறாங்களாம், என்னுடைய கணவர் மகாலட்சுமி தாயாரை மிகவும் வேண்டி தொழுது ஒரு கல்லை பெற்றிருக்கின்றார்கள். அதனுடைய பெயர் பரிசவேதிக்கல். அதை தொட்டு நீங்கள் எந்த இரும்பை நீங்கள் தொட்டாலும் அது பொன்னாக மாறிவிடும். அப்படித்தான் எங்கள் வீட்டிலே செல்வம் கொழிக்கின்றது அப்படின்ற உண்மையை சொல்லிட்ட உடனே நாமதேவருடைய மனைவிக்கு ஒரு ஆசை வந்துட்டுதான். ஏன் நாமளும் இதை பயன்படுத்தி கொஞ்சம் செல்வந்தரானால் என்ன அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஒரு நாள் இரவல் கூடிய அந்த பரிசவேதிக்கல்லை நானும் கொஞ்சம் பயன்படுத்தி விட்டு தந்து விடுகின்றேனே அப்படின்னு. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க கமலஜா, என்னுடைய கணவர் இதை தெரிந்தால் கோபப்படுவார் அப்படின்னு. அப்போ நாமதேவருடைய மனைவி சொல்றாங்களா, யாரிடமும் நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய கணவருக்கு கூட தெரியாது, நீ ஒரே ஒரு நாள் கொடு, நான் மறுநாளே கொடுத்து விடுகின்றேன் அப்படின்னு ரொம்பவும் வற்புறுத்தி சொல்லி அந்த பரிசவேதிக்கல்லை வாங்கி விடுகின்றார்களாம். ஏன்னா இவங்க சந்திரபாகா நதியில நீராட போனாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வர்ற வழியில நீ அந்த பரிசவேதிக்கல்லை என்னுடைய கண்களுக்கு காண்பியேன், நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு கேட்டுடுறாங்க நாமதேவருடைய மனைவி. இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு எவ்வளவு வறுமையான கல், நான் ஒரே ஒரு நாள் கொண்டு போகின்றேன் என்று சொன்னோட இந்த அம்மா கொடுத்துடுறாங்க கமலஜா. இப்ப என்ன நடக்குது பாருங்க. அதை கொண்டு போன உடனே இவங்களுக்கா, ஏன்னா ரொம்ப வறுமை நிலையில இருக்காங்க இல்லையா, வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை இரும்பு ஆணிகள் ஒன்று விடாமல் இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்பரிச வேதிக்கல்லை தொட்டு தங்கமாக மாற்றி விட்டார்களாம். சொல்லோனாத சந்தோஷமாகி விட்டது நாமதேவருடைய மனைவிக்கு. ஏன்னா இப்போ வீடு முழுக்க தங்கமாக அல்லவா இருக்கின்றது. எல்லாத்தையும் எடுத்து இவங்க என்ன பண்றாங்க, பத்திரமா ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வச்சுக்கிறாங்களாம். கொஞ்சம் தங்கமாக மாறிவிட்டு இருக்கும் அல்லவா ஒரு சிறிய பொருள், அதை மட்டும் கொண்டு போயிட்டு இவங்க நகைக்கடையிலே கொடுத்து வேண்டிய மட்டும் பணத்தை வாங்கி கொண்டு வந்து அதை வைத்து மளிகை சாமான்கள் எல்லாம் வாங்கி வந்து அறுசுவை உணவை படைத்து விட்டார்கள். இப்பொழுது வழக்கம் போல என்ன பண்றார் நாமதேவர், பண்டரிபுரத்திற்கு போய்விட்டு கிருஷ்ணஸ்மரணை செய்துவிட்டு மத்தியான வேலையிலே சாப்பிட வருகின்றார் இந்த அம்மாவுக்கா. ஏன்னா நாம செல்வந்தர் ஆயிட்டோம்னு சொல்லி காண்பிக்கணும் இல்லையா, அதனால தலைவாழை இலை போட்டு அறுசுவை உணவை படைக்கின்றார்களாம். அப்போ சந்தேகம் வந்து விட்டது நாமதேவருக்கு. ஏற்பது இகழ்ச்சி என்று நான் எத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன், யாரிடம் கடன் வாங்கி வந்தா இவ்வளவு மளிகை பொருட்கள் எப்படி வந்தன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த அம்மா பாருங்க சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம். ஏன்னா இவரு உண்மையை சொன்னா கோபிச்சுக்குவாரு, சொல்லாம இருந்தாலும் கஷ்டம். சரி ஒருவாறு அவங்க மனதை கொஞ்சம் தேர்தல் படுத்திக்கிட்டு சொல்றாங்களாம். எதிர்த்த வீட்டுல இருக்காரு இல்லையா பரிசபாகவதர், அவருடைய மனைவி கமலஜா, அவங்கதான் கொடுத்தாங்க இந்த ஸ்பரிச வேதிக்கல்னு ஒண்ணு. இதை வைத்து நாம எந்த இரும்பை தொட்டாலும் அது பொன்னாக மாறிவிடும். அதை வைத்து நான் வீட்டிலே பரிசோதித்து பார்த்தேன், அதன் மூலம் பெற்ற தங்கத்தை கொண்டு நான் இந்த மளிகை பொருட்கள்லாம் வாங்கி வந்து உணவு சமைத்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துட்டதான் நாமதேவருக்கு. எத்தகைய பெரும் அபச்சாரத்தை செய்திருக்கின்றாய்,
பகவானை விடவா மிகப்பெரிய சொத்து இருக்கிறது இந்த உலகத்துல அப்படின்னு இவருக்கு ரொம்பவும் கோபம். அவர் என்ன பண்றாரு பாருங்க. போயும் போயும் இதுதானா உனக்கு மிகப்பெரிய பிரமாதமாக தோன்றிவிட்டது? தெய்வம் உனக்கு பெரிதாக தோன்றவில்லையா? அவனுடைய அருள் உனக்கு பெரிதாக தோன்றவில்லையா? அவனுடைய தரிசனம் கிடைக்காதா என்று எத்தனை பேர் எத்தனை காலம் ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் செய்கின்றார்கள். எத்தனை தவசீலர்கள், எத்தனை முனி சிரேஷ்டர்கள் எப்படியெல்லாம் தவம் செய்கிறார்கள், யோகம் செய்கின்றார்கள் அவனுடைய அருள் வேண்டும் என்று. ஆனால் கேவலம் இந்த பணத்திற்காக இப்படி செய்வாயா? எத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன் உனக்கு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்றாரு, அந்த கல்லை கொண்டு போயிட்டு சந்திரபாகா நதியில விட்டெறிஞ்சு விடுறாராம். விட்டெறிஞ்சிட்டு இவர் பாட்டுக்கிட்டு போயிட்டாரு பண்டரிநாதனை சேவிக்க. ஆனா இதே மத்தியான வேலையில எதிர்த்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நாம பார்க்கணும். இப்போ பரிசவாகவதர் உட்கார்க்கிறார் பூஜை அறையில. அவர் கேட்கிறாராம் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, கமலஜா, எங்கே வைத்திருந்த பரிச வேதிக்கல் கொண்டு வா அதை. ஏன்னா அதுக்கு நான் ஆராதனை எல்லாம் காண்பிக்க வேண்டும், மகாலட்சுமி தாயரை நாம நன்றி சொல்லணும் இல்லையா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கா பயம் வந்துட்டது. ஏன்னா நாம நேத்தே எத்தனையோ யோசனை பண்ணி தான் கொடுத்தோம், அம்மா பத்திரமா திருப்பி கொடுத்துடணும்னு. ஆனா இந்த அம்மா இப்போ கொடுக்காம போயிடுச்சு, பதில் சொல்லணும் இல்லையா? அதனால பொறுமையா சொல்லிடுறாங்களாம், நான் இந்த மாதிரி நாமதேவரோட மனைவிக்கு கொடுத்த அப்படின்னு. இவருக்கா கோபம் வந்துடுச்சு. போயும் அந்த பித்தங்கிட்டையா கொடுத்த, அவன் பைத்தியம் இல்லை, அவனுக்கு கிருஷ்ணன் தான் பெரிய சொத்துன்னு நினைப்பானே, இதையெல்லாம் அவன் வெறும் கல்லுன்னு தானே நினைப்பான். எத்தனை முறை நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன், யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னா. நான் போய் இப்படி கொடுத்து ஏமாந்துட்டியே, திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கல்லு? மகாலட்சுமி தாயர் என்ன மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா உனக்கு? கொஞ்சம் கூட புத்தி இல்லையா உனக்கு அப்படின்னு கோபத்தின் உச்சிக்கே சென்று கத்த ஆரம்பித்து விட்டாராம். இந்த அம்மாவா சொல்லி பார்க்கறாங்க, நாம வேணா போய் கேட்டு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு. நீ ஒன்னும் கேட்க வேணாம், நானே கேட்டுக்கிறேன். இவரா கிளம்பி போறாரு. இவர் என்ன பண்றாரு பாருங்க, நாமதேவர் அமைதியா கண்களை மூடி கிருஷ்ண தியானத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அப்ப கேட்கிறாராம், ஐயா, யாருடைய பொருள் என்று நினைத்து நீங்கள் சந்திரபாகா நதியில விட்டெறிந்து விட்டு வந்தீர்கள்? என்னை கேட்க வேண்டும் அல்லவா? யாருடைய பொருள் அது? என்னுடைய பொருள் தானே. நீர் பாட்டுக்கு எடுத்து சென்று நதியில வீசி விடலாமா? எனக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது ஊராரெல்லாம் கூடி விட்டார்களாம். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் இந்த உண்மையை ஒத்துக்கிறாங்களாம், பொருள் என்னமோ பரிசவாகவதருடையது, இவர் எப்படி எடுத்து கொண்டு போயிட்டு ஆத்துல வீசி விடலாம், இது தவறல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது இவரு பொறுமையா சொல்லி பார்க்கிறாராம் நாமதேவர், ஐயா, உழைப்பும் முயற்சியும் தான் அதன் மூலமாக பெறுகின்ற பணம் தான் நமக்கு நிலைக்கும். அதை விட்டு இப்படி குறுக்கு வழியிலே நாம செல்வம் தேடினால் அது நிலைக்குமா? அது தவறல்லவா? இதனால பேராசை தானே விளையும், இதனால நஷ்டம் தானே நமக்கு ஏற்படும். ஒருவர் உழைத்து உயர வேண்டும், அதுதான் தகுதி, அதுதான் நிலைத்து நிற்கும். அதை விட்டு இப்படி நாம குறுக்கு வழியிலே சென்று அதன் மூலம் பொருள் ஈட்டி நாம் பணம் சம்பாதித்தால் அது நிலைக்குமா? அதனால் நமக்கு பயன் உண்டா? இறைவனுடைய திருவடி தானே நமக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கின்றார். ஆனா இவர் கேட்க மாட்டேன் என்கின்றார். இந்த வேதாந்தம் எல்லாம் உன்னோட வச்சுக்காப்பா, என்னுடைய பொருளை எனக்கு திருப்பி கொடுத்துடு. எங்க நீ விட்டெறிஞ்சியோ அங்கிருந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டியானாக்கா நான் உங்ககிட்ட எந்த ஒரு விசாரணையும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கராரா சொல்லிடுறாரா. இவர் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அப்பா, நீ இப்போ கொண்டு வந்து எனக்கு கொடுக்கலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். வேற வழி கிடையாது. நாமதேவர் என்ன பண்றாரு பாருங்க, சந்திரபாகா நதிக்கு வராரு. அங்கிருந்து கூழாங்கல்ல எடுத்து கொடுக்குறாராம். இங்கதான்பா நான் வீசி எறிஞ்சேன், இந்தாப்பா அப்படின்னு கொடுக்கும்பொழுது இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சான். நான் கொடுத்தது ஸ்பரிச வேதிக்கல், நீ என்ன கொடுத்துருக்க? கூழாங்கல்ல கையில் அள்ளி கொடுத்துட்டு இதுன்னு சொல்ற, இது நியாயம்தானா? உன்னுடைய வீட்டு பொருளை நான் இப்படி எரிஞ்சா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்கிறாராம். இதுவும் நியாயமா தானே படுது. ஏன்னா பொருள் என்னமோ ஸ்பரிசபாகவதருடையது, நாம எடுத்து எப்படி வீசி எறியலாம் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, இப்போ ஸ்பரிசபாகவதர் ஒரு அருமையான கதை சொல்றாரு. என்னன்னா, பொருள் வேண்டாம்னு சொல்ற இல்லையா, உனக்கு பசிச்சா அப்படியே நீ கிருஷ்ண தியானத்துல ஈடுபட்டுடுவியா? உன்னுடைய வயிறு தான் அதுக்கு சம்மதிக்குமா? ஏன்னா ஒரு வேளை சாப்பிடலாம், நம்மளால கண்ணை மூடிக்கிட்டு கிருஷ்ண தியானத்துல ஈடுபட முடியாது. இது உண்மைதானே? ரொம்ப தான் பேசுறியப்பா. கபீரோட கதை உனக்கு தெரியும் இல்ல? என்ன நடந்தது? மளிகை கடையில திருட போனார் இல்லையா அவரு, அடியார்களுக்கு உணவிட வேண்டும் என்று. அப்படியே கிருஷ்ணன் என்ன அவருக்கு கொட்டி கொடுத்துட்டாரா? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் இல்ல? இவ்வளவு தெரிஞ்சும் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செஞ்சிருக்கல்ல எனக்கு, என்னுடைய கல்லை கொடுக்கலன்னா நான் இங்க இருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். சரி, இப்ப என்ன பண்றாரு பாருங்க, கொஞ்சம் ஆழமான பகுதிக்கு போறாராம் நாமதேவர். கண்களை மூடி கிருஷ்ணனிடம் கேட்கிறாராம், அப்பா, இவரு பொருள் ஆசையால இப்படி பேசுறாரு, உழைச்சு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது,
குறுக்கு வழியில ஒரு ஸ்பரிச வேதிக்கல்ல கொடுத்து அதை கொண்டு போய் நாம இரும்பின் மேல வச்சு அது தங்கமா மாறிட்டு அது நமக்கு பெரிய செல்வத்தை கொடுக்குன்ற ஒரு கண்மூடித்தனமான கொள்கையில இருக்கிறார். இவரை திருத்த என்னால முடியல சுவாமி, நீங்க தான் அந்த ஒரு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு என்ன பண்றாருன்னா, கண்களை மூடி தியானம் செய்து விட்டு கை நிறைய கூழாங்கற்களை அள்ளி வருகின்றாராம். ஆனா அவர் அள்ளி வந்த கற்கள் எல்லாம் கூழாங்கற்கள் கிடையாது, அத்தனையும் ஸ்பரிச வேதி கற்கள். 1 2 கிடையாது. கை நிறைய என்றால் எவ்வளவு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அவ்வளவையும் கொண்டு வந்து ஸ்பரிச பாகவதரின் முன்னே நீட்டுகின்றாராம். கைகளை நீட்டி சொல்கின்றாராம், நீ கேட்டல்லப்பா ஸ்பரிச வேதிக்கல் என்னோடது வேணும்னு, எவ்வளவு வேணுமானாலும் எடுத்துக்க அப்படின்னு. ஏன்னா இதை சொல்லி முடிச்சுட்டு அவர் கையை நீட்டும் பொழுது அவர் பார்க்கிறாராம். ஏன்னா அவருக்கு வித்தியாசம் தெரியும். வெறும் கூழாங்கற்களுக்கும் ஸ்பரிச வேதிக்கல்லுக்கு என்ன வித்தியாசம்னு அவருக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா அவருக்கு அனுபவிச்சிருக்காரு இல்லையா? எந்த கல்லை கொண்டு தொட்டால் இரும்பு தங்கமாக மாறும் என்ற உண்மை அவருக்கு நிச்சயமாக புலப்படும். அதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, இதை பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏன்னா இப்படி கூட நடக்குமா என்ன? கிருஷ்ணனை தியானம் செய்து நாம் கண்களை மூடி வேண்டினால் சந்திரபாகா நதியில நமக்கு கை நிறைய ஸ்பரிச வேதிக்கல் கிடைக்கும் என்று சொன்னால் இவ்வளவு எவ்வளவு பெரிய மகானாக இருக்க முடியும் நாமதேவர்? இவரை போய் நாம் கோபித்துக் கொண்டோமே ஒரே ஒரு ஸ்பரிச வேதிக்கல்லுக்காக, எவ்வளவு பெரிய தவறு! இவர் சொன்னது உண்மைதானே? இறைவனுடைய திருவருளை தவிர மிகப்பெரிய சொத்து நமக்கு என்ன இருக்க முடியும்? செல்வம் பெரிதுதான், நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை முயற்சியின் மூலமும் உழைப்பின் மூலமும் பெற வேண்டுமே தவிர இப்படி குறுக்கு வழியிலே சென்று நாம் பணத்தை தேடுவது மதீனம் என்ற கொள்கை உண்மைதானே? இதை உணர்த்தியவர் அல்லவா நாமதேவர்? இவர்தானே இப்பொழுது நமக்கு குருவாக தென்படுகின்றார். இவருக்கு கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் கொட்டுகிறதாம், கண்ணீர். அவரு காலில் விழுந்து வணங்குறாராம். எவ்வளவு பெரிய அருமையான மகான் ஐயா நீர்! கிருஷ்ணனுடைய அருளை பூரணமாக பெற்றவர் அல்லவா நீர்? எவ்வளவு ஒரு உறுதியான அன்பு இருந்தால் நீங்க கிருஷ்ணன் மேல கை நிறைய அள்ளிக்கிட்டு வருவீங்க இப்படி ஸ்பரிச வேதிக்கல்ல. ஐயா எனக்கு ஒரு கல்லு வேண்டாம் ஐயா, உம்முடைய நட்பு இருக்கு இல்லையா, இது எனக்கு தொடர்ந்தாலே போதும் அப்படின்னு காலில் விழுந்து வணங்குறாராம். ஏன்னா இது உண்மைதானே? மகாலட்சுமி தாயார் நமக்கு முக்கியம் தான். ஆனால் நமக்கு பண்டரிநாதனுடைய அருளும் வேண்டும் அல்லவா? செல்வம் தேவை, அதற்கு முயற்சியும் உழைப்பும் தேவை. அதை விட்டு விட்டு இப்படி குறுக்கு வழியிலே நாம ஒரு செயலை செய்து அதன் மூலம் வருகின்ற செல்வம் நமக்கு நிலையானது கிடையாது. ஈஸ்வர ஸ்மரணையே நமக்கு மிகப்பெரிய சொத்து. இறைவனுடைய அருளே நமக்கு மிகச்சிறந்த அருமையான பொக்கிஷம் ஐஸ்வர்யம் என்பதை நமக்கு அறுதியிட்டு உறுதியாக கூறிய அருமையான சரிதம் ஸ்பரிச பாகவதரனுடைய சரிதம். இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறார்கள் கமலஜாவும் ஸ்பரிச பாகவதரும். இப்பொழுது நாமதேவரோடு சென்று அவர் என்ன பண்றாரு, தினந்தோறும் யாசகத்துக்கு செல்கின்றார், பஜனையிலும் ஈடுபடுகின்றார். ஹரி பாகவதர்களோடு அவர் கலந்து என்ன பண்றாரு, கிருஷ்ண ஸ்மரணையில் ஈடுபடுகின்றார். கிருஷ்ண தியானத்திலே அவருடைய மனது இப்பொழுது மிகவும் முழுமையாக ஈடுபட்டு விட்டது. கிருஷ்ணனுடைய நினைப்பும் அவனுடைய அருளுமே நமக்கு மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டிய அற்புதமான சரிதம் இந்த ஸ்பரிச பாகவதனுடைய சரிதம். பக்த நாமதேவருடைய வரலாற்றில் இவருடைய வரலாறும் இடம்பெற்றிருக்கின்றது. இது மிகப்பெரிய அருமையான நமக்கு நிகழ்வு அல்லவா? புண்டலிகனுக்காக நின்ற பாண்டுரங்க விட்டலனுடைய அருமையான லீலை அல்லவா இது? என்னுடைய அன்பன் கேட்கின்றான், ஒரு கல் என்ன பல கல் நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்னான் அல்லவா? அதை செய்தும் காட்டினான் அல்லவா? அவனால் முடியாதது என்ன இருக்கின்றது? அவன் நினைத்தால் எத்தகைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்த முடியும் அல்லவா? நம்முடைய வாழ்விலும் நாமும் இப்படிப்பட்ட அருமையான கிருஷ்ண பக்தர்களுடைய பாதங்களை தொழுவோம், நம்முடைய வரங்களை நாம் கோருவோம் கிருஷ்ணனிடமிருந்து. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.